எல்லாருக்கும் வணக்கம். அரசு வங்கியான பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு 4000+ வேகன்சிஸ் இருக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மணிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடைசி தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து 11/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் ரிஜிஸ்டர் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19/2/2025. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/3/2025. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருந்தாவே போதும். ரெஸ்பெக்டிவ் எனி டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 months. இதுக்கான சம்பளமும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்லாட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மட்டும் தமிழ்நாடு மட்டும் கவர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டோட வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 223 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், கேஸ்ட் வைஸாக எவ்வளோ இருக்குது, பர்சனல் டிசேபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 4000+ வேகன்சிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அணியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எதுவும் தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் வைஸாக எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தாச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 223 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருநெல்வேலி, இந்த மாதிரி வேலூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட மாவட்டத்தில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டிகிரி படிச்சிருந்தாவே போதும், ஈஸியாக வேலையை வந்து வாங்கிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பேங்க் ஆஃப் பரோடான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 places கொடுக்குறாங்க. பர்சனல் டிசேபிலியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேஸ்டில் வந்தீங்கன்னா 10 yearsம், ஓபிசி கேஸ்டில் வரீங்கன்னா 13 yearsம், எஸ்டிஎஸ்டி கேண்டிடேட்னா பார்த்தீங்கன்னா 15 yearsம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதர் கிளாஸ் தான் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா 5+ years கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அந்த பர்சனல் டிசேபிலிட்டிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து NATS இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் போயிட்டு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மெயின் போர்ட்டலில் இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் 2 இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெக்ஸ்ட்டாக மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஆதார் கார்டு காப்பி உங்களுக்கு வந்து வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஒன்று வந்து வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலிடான மெயில் ஐடி ஒன்று இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் மார்க்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
9th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் செக்கோட லீவ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் ஓகேங்களா. உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் அண்ட் ஸ்கேன் காப்பி தான். எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அந்த அஃபீஷியல் சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட்டில் ஃபஸ்ட்டு NATPS அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு வேல்டான் ரோல் நம்பர் வந்தோம். அந்த ரோல் நம்பர் காப்பி பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து மெயின் சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செலெக்ஷன்ஸ் பாஸ் ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 rounds ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் உங்களால் பேச தெரிஞ்சிருக்கா எழுத தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th செட் ஆஃப் இதில் வந்து டெஸ்ட் மோட்ஸில் வந்து நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் தென் ஃபினான்ஸ் அவேர்னஸில் ஒன்று வந்து நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டியூடில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஒன்று. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேங்களா. இந்த 4 செட் ஆஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 100 ஓகேங்களா. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes நடக்கும். மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து நடக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். அது ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதனால ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃபீஸு அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்டை கலரில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்னா உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜை உங்களுக்கு ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், பேசுகிறத உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. கேண்டிடேட் ஷுட் பி ஆன் ப்ராசஸ் ஆன் 10th 12th மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டேட் ஃபார் அண்டர் த லாங்குவேஜ் டெஸ்ட் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே இன்னொரு தடவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த பார்த்தீங்கன்னா தமிழ் தான் மெயினாக வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. பாண்டிச்சேரியும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பொறுத்த மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மெடிக்கல் ஃபிட்னஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனல் ரவுண்ட் செலெக்ஷன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு ப்ரொஃபைல் செலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. எதுவும் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தான் ஆள் வந்து எடுக்கிறனால இதாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ஸ்டைஃபன்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அர்பன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் செமி அர்பன் சொல்லி பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து மெட்ரோ அந்த அர்பன் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூரல் அண்ட் செமி அர்பன் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 மணிக்கு உங்களுக்கான ஸ்டைஃபன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஃபீஸஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனேஜ் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 அப்புறம் பார்த்தீங்கன்னா ST ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ்ட் OBC கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 800 rupees வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. இது வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான் பே பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான டிரான்சாக்ஷன் எதில் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் லாங் வீடியோ செக்ஷனில். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய், see you.